ஒன்றாய் கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். ஒன்றாய் கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். இரக்கத்தை பொழிந்து பாவத்தை போக்கும் மன்னிப்பு வழிபாடு, இறைவனின் குரலை இதயத்தில் ஒலிக்கும் இறைவாக்கு வழிபாடு, இயேசுவின் உடலை குருதியின் உணவாய் உட்கொள்ளும் வழிபாடு, வாழ்வில் ஆனந்தம் வளர்ந்திட செய்யும் நன்றியின் வழிபாடு. நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறாகிய இன்று 23வது இளைஞர் ஞாயிறு மற்றும் அருள் பணியாளர்களின் பாதுகாவலரான, குறிப்பாக பங்கு தந்தையர்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானியின் நினைவாக பங்கு தந்தையின் தினத்தையும் சிறப்பிக்கும் வண்ணமாக திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். ஆண்டவரின் பேரன்பு என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்நாளை சிறப்பிக்கின்றோம். இன்றைய நவீன உலகம் நம் இளைஞர்களுக்கு பல வண்ணமயமான வாய்ப்புகளை வாரி வழங்கினாலும் மறுபுறம் அது தந்திரமான அச்சுறுத்தல்களையும் அள்ளி தருகிறது. புறத்தே வேலைவாய்ப்பின்மை, இணைய அடிமைத்தனம், சீரழியும் ஒழுங்கு நெறிகள், அகத்தே எதிர்காலம் குறித்த பயம், தனிமை, மனச்சோர்வு போன்ற அலைகள் நம் இளைஞர்களின் வாழ்வாகிய படகை அசைத்து பார்க்கின்றன. இத்தகைய சவால்களுக்கு நடுவேதான் சிலுவை சாவை வென்றுயிர்த்த இயேசுவின் வாக்குறுதிக்கு நம் இளைஞர்களுக்கு விடியலாய் ஒளிகிறது. அதே வேளையில் நம் ஆன்மீக வாழ்வின் வழிகாட்டிகளாக கிறிஸ்துவின் மாபெரும் பேரன்பையும் நற்செய்தியையும் நமக்கு வழங்கி நம்மை நல்வழிப்படுத்தும் நம் அன்பு பங்கு தந்தையையும் இந்நாளின் இறைவனின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அருள் பணியாளர்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானியின் எளிமையையும் ஜெப வாழ்வையும் ஆடையாக கொண்டு விளங்கும் நம் பங்கு தந்தை உடலுள்ள நலனுக்காக நாம் மன்றாடுவோம். இளைஞன் நீ அது போதும் எனக்கு உன்னை அன்பு செய்திட என்ற டோன் போஸ்கோவின் அழைப்பிற்கேற்ப வாழவும், நம் இளைஞர்கள் தங்களின் சிறிய திறமைகளையும் எளிய ஆற்றல்களையும் இயேசுவின் கைகளில் ஒப்படைக்கும் போது மாபெரும் சமூக மாற்றம் சாத்தியம் என்பதே உணர்வோம். நம் பங்கு தந்தையின் வழிகாட்டுதலுடனும் நம் இளைஞர்களின் ஆற்றலும் இணைந்து இறை வார்த்தையின் வழியில் விடுதலை பாதையை நோக்கி பயணிக்க வேண்டிய அருளையும் ஆற்றலையும் வேண்டி இப்புனித பலியில் மன்றாடுவோம். இறை மக்களே வாரீர், நன்றி உணர்வோடு அருள் பணியாளர்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் இணைந்து இத்தூய பலியில் பங்கேற்போம். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய தினம் இந்த திருப்பலியானது மெரினா சசிரேகா குடும்பத்தினர், மகிமைதாஸ், ரேணுகா, ஜெயராஜ், கோமதி, ராஜா, ஜூலியட் இவர்கள் அனைவரும் புனித அந்தோனியாரின் பரிந்துரையின் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா உதவிகளுக்கும் நன்மைகளுக்கும் நன்றியாக இத்திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்படுத்து செவிக்கின்றார்கள். மேலும் தங்களது 21வது பிறந்தநாளை கொண்டாடுகின்ற மைக்கேல் ஜாக்சனும், தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்ற ரொனால்ட் ரெஜுவும்
இறைவன் அவருக்கு கொடுத்த அந்த வாழ்வென்ற பரிசுக்காக நன்றி கூறி இத்திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்புடுத்து செபிக்கின்றார்கள். மேலும் மைக்கேல் ஆண்டனி நல்ல உடல் சுகம் பெறவும் வேலை வாய்ப்புக்காக வேண்டியும் இந்த திருப்பலியானது ஒப்புடுத்து செபிக்கின்றார்கள். மேலும் மரித்த மரிய தங்கம், மரிய செல்லதுரை, ஆரோக்கியமேரி, சந்தான மரியான், ஜெபமாலை, சிலுவை பிச்சை, ஜெயமேரி, வரிதா, பிரிஜிதா ஹாரிஸ் இவருடைய ஆன்ம இலைப்பாட்டிக்காக வேண்டியும் இந்த திருப்பலியானது ஒப்புடுத்து செபிக்கப்படுகிறது. அதோடு இன்றைய தினம் நாம் நம்முடைய அகில உலக திருச்சபையானது இளைஞர் ஞாயிறாகவும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. எனவே குறிப்பாக நம்முடைய பங்கில் உள்ள அனைத்து இளைஞர்களுடைய அவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் அவர்களுக்காக நாம் இந்த நாளிலே சிறப்பாக இறைவனை வேண்டி செபிப்போம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள் புரிவாராக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான இத்தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி என்றும் உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றை எம்மிலில் புதுப்பித்தருளும். இத்தறினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுக வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம்பட அதில் உப்பிட வேண்டும் என்ற இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெங்கும் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். Hallelujah.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனதொருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அடைந்து கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீரே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடுவோம் அடியார்களாகி எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உலக தேவைகளும் போலியான கவர்ச்சிகளும் தரும் தற்காலிக இன்பங்களுக்காக உங்கள் உழைப்பையும் இளமையையும் வீணாக்காதீர்கள். இறைவனின் மாறாத பேரன்பை நோக்கி வாருங்கள் என இறைவாக்கினர் எசையா இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக அழைப்பு விடுகிறார். அழியாத இறைவார்த்தையும் அவரோடு நாம் செய்து கொள்ளும் என்றுமுள்ள உடன்படிக்கையுமே நம் வாழ்விற்கு உண்மையான பொருளையும் சவால்களை எதிர்கொள்ளும் துணிவையும் தரும் என்பதை உணர்த்தும் இம்முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். 55 இறைவசனங்கள் 1-3 முடிய. இறைவன் கூறுவதாவது: தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள். கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள். என்னிடம் வாருங்கள், கேளுங்கள். அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள்.
நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவை. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். பல்லவி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். எல்லா உயிரினங்களின் கண்களும் உண்மையே நோக்குகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றுக்கு உணவளிக்கிறீர். நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். பல்லவி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையை தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். பல்லவி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். இன்றைய இரண்டாம் வாசகம் உலகை வென்ற கிறிஸ்துவின் அசைக்க முடியாத அன்பை நமக்கு பறைசாற்றுகிறது. வறுமையோ அச்சுறுத்தும் புற சூழ்நிலைகளோ அல்லது உள்ளத்தில் எழும் மன போராட்டங்களோ நம்மை இறைவனின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது என்றும், நம்மை அன்பு செய்யும் இயேசுவின் துணையோடு நாம் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி அடைவோம் என்றும் பவுலடியார் துணிவூட்டுகிறார். இத்துணிவை நம் இதயங்களில் ஏந்தி இவ்வாசகத்தை கேட்போம். எந்த படைப்பு பொருளும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. திருத்துதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 35 மற்றும் 37 39. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா,
இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா, எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ வாழ்வோ வானதூதரோ ஆட்சியாளரோ நிகழ்வனவோ வருவனவோ வலிமை மிக்கையோ உன்னதத்தின் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேறெந்த படைப்போ நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மனிதர் பத்தினர் மட்டுமல்ல, கடவுளின் வாய் சொல்லும் ஒன்றிலும் வாழ்வாரின் இரராண்டவர், வாழ்வாரின் இரராண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனங்கள் 13 முதல் 21 முடிய. இயேசு புறப்பட்டு படகில் ஏறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபொழுது பெரும் திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலை ஆனபொழுது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்று, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவை வாங்கிக் கொள்ள மக்கட்கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். மக்கள் புல் தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு தம் சீடரிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறை நாம் சிறப்பிக்கின்றோம். அதோடு இன்றைய தினம் நாம் நம்முடைய அகில உலக திருச்சபையானது இளைஞர் ஞாயிறாகவும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. எனவே இந்த திருப்பலியிலே பங்கேற்றிருக்கின்ற அனைத்து இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம்.
இன்றைய வாசகங்களை மையப்படுத்தியும் சிறப்பாக இன்றைய தினம் நாம் சிறப்பிக்கின்ற இந்த இளைஞர் தினத்தை முன்னிட்டும் முதலிலே ஒரு சிறிய காணொளியை நாம் பார்ப்போம். அந்த காணொளியை தொடர்ந்து என்னுடைய மறைவுரையை நான் அமைத்துக் கொள்கிறேன். சத்தமவி. பிள்ளைகளை சொகுசில் வளர்த்துட்டு வலிமையாவாங்கன்னு நினைக்காதீங்க நண்பா. துபாயை உருவாக்கியவர் ஒரு பேட்டியில் சொன்னது அந்த அறையையே அதிர வைத்தது. வெறும் மணலிலிருந்து துபாயை கட்டிய ஷேக் ரஷீதிடம் ஒருமுறை ஒரு எளிய கேள்வி கேட்டாங்க. உங்க நாட்டின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? அவர் சற்று அமைதியா இருந்து யாரும் மறக்க முடியாத பதில் சொன்னார். என் தாத்தா ஒட்டகத்தில் தான் போனார், என் அப்பாவும் அப்படிதான், நான் மெர்சிடிஸ் ஓட்டுறேன், என் மகன் லேண்ட் ரோவர் ஓட்டுறான், என் பேரனும் அதேதான். ஆனா என் கொள்ளு பேரன் அவன் மீண்டும் ஒட்டகத்தில் தான் போவான். பேட்டி எடுத்தவர் குழம்பிட்டார். ஏன் என்று கேட்டார். ஷேக் ரஷீத் அவரை பார்த்து வாழ்நாளில் கேட்கும் பெரிய உண்மையை சொன்னார். கஷ்ட காலம் பலமான மனிதரை உருவாக்கும், அவர்கள் நல்ல காலம் தருவார்கள். சுகமான காலம் பலவீனரை உருவாக்கும், பலவீனர்கள் கஷ்ட காலத்தை வரவழைப்பார்கள். இது பொன்மொழி இல்லை நண்பா, இது எச்சரிக்கை. நினைச்சு பாருங்க, நீங்க பகல் இரவா உழைச்சு எல்லாத்தையும் தியாகம் பண்றீங்க. நீங்க பட்ட கஷ்டம் பிள்ளைகளுக்கு வேண்டாம்னு இல்லாததுல இருந்து ஒன்றை உருவாக்குறீங்க. அப்புறம் பசி என்னன்னே தெரியாம வளர்றாங்க, இல்லைன்னு கேட்பது கூட தெரியாது. ஒண்ணுமே இல்லாத போதும் தொடர்ந்து போவது தெரியாது. அதனால அவர்கள் உறுதி இல்லாம போயிடுறாங்க. அவர்கள் கெட்டவர்கள் இல்லை, உங்களை பலமாக்கிய கஷ்டத்தையே நீங்க நீக்கிட்டீங்க, சொகுசை கையில் கொடுத்தீங்க. அந்த சொகுசுதான் நண்பா நீங்க விட்டு செல்லும் மிக ஆபத்தான சொத்து. இதை என் அப்பா புரிஞ்சிருந்தார். அவர் எனக்கு எல்லாமே கொடுக்க முடியும், ஆனா உடையாத ஒரு விதி இருந்தது. இந்த வீட்டில் உன் இடத்தை நீ சம்பாதிக்கணும், இந்த குடும்பத்தில் நீ கட்டாதது உனக்கு கிடையாது. அவர் சொல்வார், செல்வத்தை மட்டும் வாரிசாக வாங்கும் மகனை நான் வளர்க்கலை, வலிமையை வாரிசாக்கும் மகன்தான் நான் வளர்க்கிறேன். ஏன்னா வலிமை இல்லாத செல்வம் ஒரு தலைமுறையிலேயே மறையும். இப்போ அதை எங்கும் பார்க்கிறேன். வரலாற்றின் பெரிய பேரரசுகள் பாரசீகர், எகிப்தியர், கிரேக்கர், ரோமர், பிரிட்டிஷ் எதிரிகளால் வீழவில்லை. அவை சொகுசில் பழகி விழுந்தன, உள்ளிருந்து பலம் இழந்தன. சொகுசுதான் அவற்றை அழித்தது. ஆக பிள்ளைகளுக்கு பெரிய பரிசு சுலப வாழ்க்கைன்னு நினைச்சா ஒரு நிமிடம் நிற்குங்க. ஏன்னா நீங்க அவர்களை காப்பாற்றல, நீங்க இல்லாத பிறகு அவர்களை காக்கும் வலிமையையே நீங்க அழிக்கிறீங்க. அதனால்தான் உலக பணக்கார குடும்பங்கள் முதலில் பணம் தரமாட்டாங்க, ஒழுக்கம் தருவாங்க, கஷ்டம் என்னன்னு கத்து தருவாங்க, விதிகளையும் தருவாங்க. ஏன்னா பலருக்கு புரியாததை அவர்கள் புரிஞ்சாங்க. பிள்ளைகளுக்கு என்ன விட்டு போறீங்க என்பதல்ல, அவர்களுக்குள் என்ன உருவாக்குறீங்க அதுதான் முக்கியம். உங்க மரபை காப்பாத்துங்க, உங்க வம்சத்தை காப்பாத்துங்க, இதையெல்லாம் கட்டிய வலிமையை காப்பாத்துங்க. ஒத்துக்கிட்டீங்கன்னா லெகசின்னு கமெண்ட் பண்ணுங்க, இல்லனா ஏன் என்று சொல்லுங்க. உலக பணக்கார குடும்பங்கள் வெளியில் சொல்லாததை கேட்கணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்க. இயேசு பிரியமானவர்களே, இன்று நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி என்ன பண்றீங்க, எப்படி வளர்க்குறீங்க, எது போன்ற நல்லவற்றை சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் உறுதியாக அது சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நாம் எதை சொல்லி இந்த பிள்ளைகளை நாம் வளர்க்கின்றோம். ஒரு துபாய் ஷேக்கே, துபாயை உருவாக்கிய குடும்பமே அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எதை விட்டு செல்லவில்லை? செல்வத்தை முதல்ல கொடுக்கல, வேற என்ன கொடுக்கறாங்க? முதல்ல வலிமை, அதாவது எதிர்ப்புகள், சவால்கள், கஷ்டங்கள் இவற்றை எதிர்கொள்ளக்கூடிய அந்த வலிமையை அவர்கள் கொடுக்கிறார்கள். ஆனால் இன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொகுசு வாழ்க்கை தான் நாம் கொடுக்கின்றோம். இன்று ஏன் நம்முடைய பிள்ளைகள் வெற்றியாளர்களாக, சாதனை படைக்கின்றவர்களாக நம்முடைய பிள்ளைகள் இல்லை என்றால், நாம் சிறு வயதிலிருந்து நாம் இவர்களுக்கு கஷ்டம்னா என்ன தெரியாது. அதே போன்று எப்படி இந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே தனியாக இருந்து எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வாழ்க்கையின் சவால்கள் வெற்றி தோல்விகளை எதிர்கொண்டு வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்ற அந்த ஒரு பாடத்தை நாம் கற்றுத்தருவதில்லை. ஆனால் இன்று உலக அளவிலே மிகப்பெரிய பணக்காரர்கள் இந்த ஒரு பாடத்தை அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு. எனவேதான் அவர்கள் தலைமுறையாக பணக்காரர்களாக இருக்கிறார்கள் என்றால் வெறும் செல்வத்தை மட்டும் அவர்கள் கொடுத்துவிட்டு செல்லவில்லை. மாறாக அதற்கு முன்பாக அந்த செல்வத்தை பாதுகாப்பதற்கான அந்த வலிமையும், அந்த தேவையான அந்த ஞானத்தையும், அதே போன்ற கடின உழைப்பையும் அனைத்தையும் அவர்கள் கற்றுத்தருகின்றார்கள்.
ஆக இளைஞர்களுக்கு இது என்னன்னா, இன்றைய வாசகம் கூட அங்கே சொல்லப்படுகிறது, இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு முதலாக சொல்லித் தருகின்ற மிகப்பெரிய பாடம், நீங்களே அவர்களுக்கு என்ன பண்ணணும், உணவு கொடுங்கள். ஆனா என்ன பண்றாங்க அங்க சீடர்கள்? என்ன சொல்றாங்க? சீடர்கள் சரின்னு சொல்றாங்களா? இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்திற்கு உணவளிக்க எங்களால் முடியாது, எங்களிடம் ஒன்றும் இல்லை என்று சொல்றாங்க. அதாவது தங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறார்கள். ஆனால் இயேசு அந்த பொறுப்பை தட்டி கழிக்க விடவில்லை. அந்த பொறுப்பை தான் செய்கின்ற அந்த பணியை அவர் எப்படி பொறுப்போடு நடந்து கொள்கிறாரோ அதே பொறுப்பை அந்த சீடர்களும் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் அவர் அந்த சீடர்களுக்கு, அந்த மக்களுக்கு உணவளிக்க கற்றுத்தருகின்றார், சொல்லிக் கொடுக்கின்றார். இன்று நாம் அனைவருமே, இன்று பெற்றோரானாலும் பிள்ளைகளானாலும் நாம் பொறுப்பேற்க மறுக்கின்றோம். அது என்னுடைய பொறுப்பு அல்ல, நான் செய்ய வேண்டிய வேலை அல்ல, அது அவர்கள் செய்வார்கள், அவர்கள் பார்த்து கொள்வார்கள். பங்கில் இருக்கின்ற பங்கு தந்தை பார்த்து கொள்வார், இல்லைன்னா அருட்சகோதரிகள் பார்த்து கொள்வார்கள், இல்லைன்னா பங்கு பேரவை, அன்பிய பொறுப்பாளர்கள், பக்த சபைகள் அல்லது மற்றவர்கள் பார்த்து கொள்வார்கள், என்னுடைய பெற்றோர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று இப்படிதான் நம்முடைய பொறுப்பை நாம் தட்டி கழிக்கிறோமே ஒழிய, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பொறுப்பேற்று அதை சிறப்பாக செய்வதற்கான அந்த மனநிலை நம்மிடம் இன்று அருகி வருகிறது, நம்மிடம் இல்லாமல் போய்விடுகிறது. எனவேதான் அந்த காணொலியை பார்ப்பது போல அந்த பொறுப்பு ஏற்று நாம் நம்முடைய கடமைகளை, பணிகளை செய்ய வேண்டும். அதற்கான ஒரு பாடத்தை தான் இந்த பணக்கார குடும்பங்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லித் தருகின்றார்கள். ஆனால் இன்று ஒன்றுமில்லாத நாம், நம்முடைய பிள்ளைகள், நான் தான் கஷ்டப்பட்ட, நான் தான் படிக்கல, என்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, என்னுடைய பிள்ளைகள் நடந்து போகக்கூடாது, என்னுடைய பிள்ளைகள் குடிசையிலே வாழக்கூடாது, என்னுடைய பிள்ளைகள் துன்பப்படக்கூடாது. இதுதான் நாம் சொல்லித் தருகின்ற பாடம். ஏன் நாளை தினம் நீங்கள் சேர்த்து வைத்த செல்வத்தை அனைத்தையும் மிக எளிதாக அழித்து விட்டு செல்கிறார்கள் என்றால் நீங்கள் கொடுக்கின்ற அந்த ஒரு பாடம் தான் இது. நான் தான் கஷ்டப்பட்ட, என்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது. காரணம், அந்த பிள்ளைகளுக்கு அந்த செல்வத்துடைய அருமை தெரியாது. எனவேதான் இன்று இறைவன் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் இதுதான். நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய பணிகளுக்கு நாம் பொறுப்பேற்க வேண்டும். ஒரு முறை ஒரு சிறுமியானவள் தன்னுடைய பள்ளிக்கு சென்று மீண்டும் வீட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கிறாள். மாலை நேரத்திலே அவ்வாறு திரும்பி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சிறுமி 2 ரொட்டி துண்டுகளை தன்னுடைய கையிலே வைத்து, தன்னுடைய அந்த டிஃபன் பாக்ஸில் வைத்துக்கொண்டு வீடு திரும்பி கொண்டிருக்கின்றார். அவ்வாறு வீடு திரும்பி கொண்டிருக்கின்ற நேரத்திலே சாலை ஓரத்திலே ஒரு வயதான பாட்டி வறுமையிலே பசியிலே இருப்பதை பார்க்கின்றார். அவர்கள் இந்த பசியிலே இருப்பதை பார்த்த அந்த சிறுமியானவள் எதையும் யோசிக்காமல் உடனடியாக தன்னிடமிருந்த அந்த 2 ரொட்டி துண்டுகளில் ஒன்றை அந்த பாட்டியிடம் கொடுத்துவிட்டு இன்னொன்றை தான் உண்டு தொடர்ந்து தன்னுடைய வீட்டுக்கு செல்லுகின்றார். வீட்டுக்கு சென்றவுடனே அந்த தாய் கேட்கின்றார் அந்த சிறுமியிடம், இதோ இன்று மதிய உணவு உண்டாயா என்று கேட்கின்ற பொழுது, ஆம் நான் உண்டேன் என்று சொல்லி அந்த சிறுமியானவர் தன்னுடைய தாய்க்கு பதில் சொல்கின்றார். தொடர்ந்து அந்த சிறுமி தன்னுடைய தாயிடம் சொல்லுகின்ற பொழுது, மற்ற நாட்களை விட இந்த நாளில் என்னுடைய மதிய உணவு சுவையாக இருந்தது என்று சொல்லி சிரித்து கொண்டே சொல்லுகின்றார். அப்பொழுது அந்த தாய் கேட்கின்றார், எப்படி இன்று சுவையாக இருந்தது என்று சொல்லி கேட்கின்ற பொழுது இந்த சிறுமி நடந்த நிகழ்வை எடுத்து சொல்லி, நான் என்னுடைய உணவை அங்கு பகிர்ந்து கொண்டதால் இன்று என்னுடைய உணவு அங்கு சுவையாக இருந்தது என்று சொல்லி அந்த சிறுமியானவள் அந்த தாய்க்கு பதில் கொடுக்கின்றார். ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, அந்த சிறுமியை நினைத்திருக்கலாம், இந்த வயதான பாட்டி பசியாக இருப்பது என்னுடைய பொறுப்பல்ல, என்னுடைய கடமை அல்ல. ஒருவேளை அவள் பெற்றெடுத்த அவருடைய பிள்ளைகளோ மற்றவர்களோ இந்த சமூகமோ இந்த அரசோ மற்றவர்கள் தான் இந்த தாய் பட்டினியாக இருப்பதற்கும் வறுமையில் இருப்பதற்கும் பசியாக இருப்பதற்கும் பொறுப்பு என்று சொல்லி அதை தட்டி கழித்து விட்டு அந்த சிறுமி சென்றிருக்கலாம். ஆனால் அந்த சிறுமி அதை பார்த்த உடனே எதையும் யோசிக்காமல் உடனடியாக தன்னிடம் என்ன இருக்கிறது என்பதை
பார்த்து உடனடியாக அதை பகிர்ந்து கொள்கின்ற அந்த மனநிலை தான் பொறுப்பு. ஆக இதில் மட்டுமல்ல, உணவை பகிர்ந்து கொள்வதில் மட்டுமல்ல, நாம் செய்கின்ற அனைத்து செயல்களிலுமே அவர்கள் மற்றவர்கள் பார்த்து கொள்வார்கள், மற்றவர்கள் செய்வார்கள், மற்றவர்கள் அதற்கான தேவைகளில் இருக்கின்றவர்களுக்கு உதவி செய்வார்கள் என்று நாம் நம்முடைய கடமைகளை, நம்முடைய பொறுப்புகளை தட்டி கழித்து விட்டு செல்வதல்ல. மாறாக நமக்கு உள்ளதை வைத்துக்கொண்டு நம்முடைய கடமைகளை, நம்முடைய பொறுப்புகளை நாம் சரியாக செய்யதான் இறைவன் நம்மை இன்று அழைக்கின்றார். இன்றைய இளைஞர் ஞாயிறு, இந்த இளைஞர் ஞாயிறுக்கான அந்த மைய கருத்து, கருப்பொருள் என்னவென்றால் துணிவோடு இருங்கள். அப்படின்னா துணிவுன்னா என்ன? தைரியம்னா வீரம் சொல்லுவீங்க. வீரத்துக்கும் துணிவுக்கும் என்ன வித்தியாசம்? வீரம்னா வீரம், தைரியம் உடல் வலிமையை பொறுத்தது. துணிவு என்பது மனதை பொறுத்தது. இந்த துணிவு சிறந்த உதாரணம் நம்முடைய சூசையப்பர். எப்படி என்றால், ஒன்று நல்லது என்று தெரிந்துவிட்டால் மற்ற அனைவருமே அதை தவறு என்று கருதினாலும் அது நல்லது என்று நான் உணர்ந்து விட்டேன் என்றால் அதை நான் துணிந்து செய்வது. மற்றவர்களை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். உதாரணத்திற்கு, அன்னை மரியாள் திருமணத்துக்கு முன்பாக கருவுற்றிருக்கிறார் என்று தெரிந்ததும் இது அனைவரும் அங்கு ஏளனமாக பேசுவார்கள். எனவே இந்த ஒரு சூழ்நிலையிலே அங்கு சூசையப்பர் அன்னை மரியாவை என்ன பண்றாங்க? மறைவாக விலக்கிவிட முடிவு செய்கின்றார்கள். ஆனால் வானதூதர் வழியாக அன்னை மரியாள் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் என்று கண்டுணர்ந்த பிறகு மற்ற அனைவருமே இந்த அன்னை மரியாவை உன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லுகின்ற பொழுதும் சூசையப்பர் என்ன பண்றாரு? ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் துணிவு. ஆக இங்கு நம்முடைய இந்த இளைஞர் ஞாயிறு அன்று இயேசு சொல்லி தருகின்ற பாடம் பிள்ளைகளுக்கு துணிவோடு இருங்கள். துணிவோடு இருங்கள் என்றால் அங்கு நீங்கள் மற்ற அனைவருமே ஒரு சில நேரத்திலே தவறு என்று நினைக்கலாம். ஆனால் அது சரியாக உண்மையாக இருந்ததென்றால் அதற்காக இறுதி வரை அங்கு உறுதியோடு நிற்பதுதான் துணிவு. எனவே அந்த ஒரு துணிவோடு நம்முடைய கடமைகளை, பணிகளை நாம் செய்ய வேண்டும். அந்த துணிவுதான் இன்று இளைஞர்களுக்கு மிக அவசியம். இதற்கு சிறந்த உதாரணம் கடந்த வாரம் நடந்த அந்த இந்திய அளவிலே நடந்த அந்த இளைஞர் போராட்டம். குறிப்பாக அந்த நீட் அந்த பரீட்சைக்கு எதிராக, குறிப்பாக மருத்துவ அந்த நுழைவுத் தேர்வுக்கு எதிராக இவர்கள் மேற்கொண்ட மிகப்பெரிய போராட்டம். அது தவறு என்று தெரிந்து அதை எதிர்க்கக்கூடிய அந்த மன வலிமை, அதுதான் துணிவு. அந்த ஒரு துணிவு நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். இந்த ஒரு துணிவோடு தான் நாம் நம்முடைய கடமைகளை, பணிகளை, நம்முடைய பொறுப்புகளை நாம் செய்ய வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்க்கிறார். இதைதான் இயேசுவும் செய்கின்றார். இயேசுவும் நம்மை பார்த்து துணிவோடு இருங்கள் என்று சொல்வதற்கு முன்பாக அவர் அதை தான் செய்கிறார். எத்தனையோ எதிர்ப்புகள், சவால்கள், பிரச்சனைகள் மத்தியிலும் எது சரியோ அதை அவர் உரக்கச் சொல்லுகிறார். மற்றவர்கள் எதை நினைத்தாலும் தன்னை சூழ்ச்சி செய்து தனக்கு எதிராக சதி செய்து தன்னை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டினாலும் கூட இயேசு துணிவோடு தன்னுடைய கடமையை, தன்னுடைய பணியை செய்கின்றார். ஆக இன்று வாசகங்கள், குறிப்பாக இன்றைய 3 வாசகங்களுமே சிறப்பாக இயேசுனுடைய இந்த பொறுப்போடு நம்முடைய பணிகளை பிறருக்கு செய்ய வேண்டும், பிறருக்கு நிறைவுள்ளதாக நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துச் சொல்கின்றன. குறிப்பாக நற்செய்தி பணி என்பது ஏதோ இறைவார்த்தை போதிப்பது மட்டுமல்ல, மாறாக பிறருடைய தேவையை உணர்ந்து அதை நிறைவேற்றுவதுதான் உண்மையான நற்செய்தி பணியாக இருக்கிறது. இயேசு நினைத்திருந்தால் அவர் நற்செய்தி பணியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த மக்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள். வெறும் என்று அவர் நற்செய்தி அறிவித்து சென்று விட்டு இருக்கலாம். ஆனால் நற்செய்தி அறிவிப்பது மட்டுமே அவருடைய பணி அல்ல. மாறாக நற்செய்தி அறிவிப்பதும் தன்னுடைய தேடி வருகின்றவருடைய அனைத்து விதமான அந்த தேவைகளை நிறைவேற்றுவதும் தான் அவருடைய பணி. அவர் நோய் நொடியாக இருக்கலாம், பசியால் வாடுகின்றவர்களாக இருக்கலாம்,
முடவர்களாக இருக்கலாம், இறந்தவர்களாக இருக்கலாம். இவை அனைவருடைய தேவைகளும் நிறைவேற்றுவது இறைவனுடைய பணியாக அதை அவர் முன்னின்று அதை செய்வதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய முதல் வாசகம் எஸ்ஐயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அங்கு இயேசு இந்த நூல் எப்பொழுது எழுதப்பட்டது என்றால், பாபிலோனிய அந்த இஸ்ராயல் மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து மீண்டும் வருகிறார்கள். அவர்கள் வருகின்ற பொழுது ஒரு வறுமையான சூழல் இருக்கிறது. அங்கு தேவையான உணவோ தண்ணீரோ எதுவுமே அவர்களுக்கு இல்லை. எனவே இயேசு எஸ்ஐயா இறைவாக்கினர் வழியாக அவர்களுக்கு ஒரு வாக்குறுதி தருகின்றார். என்ன வாக்குறுதி என்றால், தாகமாய் இருப்பவர்களே நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள், கையில் பணம் இல்லாதவர்களே நீங்களும் வாருங்கள் என்று அழைக்கிறார். ஆக இறைவன் தம்மை நோக்கி அந்த மக்களை வரவழைக்கிறார். அதாவது தன்னிடம் வருகின்றவர்களுக்கு அனைத்தும் கொடுக்கப்படும் என்ற அந்த வாக்குறுதியானது அந்த எஸ்ஐயா இறைவாக்கினர் வழியாக இறைவன் அவர்களுக்கு கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அவ்வாறு கொடுக்கின்ற பொழுது அங்கு ஒன்றை சுய ஆய்வுக்கு உட்படுத்துகின்றார். என்னன்னா, உணவில்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவழிக்கிறீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காக ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? அப்படின்னா என்ன அர்த்தம்? உணவு இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவழிக்கிறீர்கள்? அதே போல் நிறைவு தராத ஒன்றிற்காக ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? இதே வசனம், இதே ஒரு அர்த்தம் கொண்ட வசனங்கள் தான் நாம் யோவான் நற்செய்தி அங்கு 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். இயேசு அங்கு சொல்லுவாரு, அழிந்து போகின்ற உணவுக்காக உழைக்க வேண்டாம், மாறாக அழியாத உணவிற்காக நீங்கள் உழையுங்கள் என்று சொல்லுகின்றார். இதே கருத்துள்ள அந்த வசனம் தான் அதுவும். ஆக இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து இன்பங்களுமே அதற்கு நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கணும். எதுவுமே அங்கு காசு இல்லாமல் கிடைக்காது. ஆனால் இறைவன் தருகின்ற மிகப்பெரிய அந்த வல்ல செயல்களான இயேசுடைய இறைவனுடைய அன்பு, இறைவனுடைய இந்த மன்னிப்பு, இறைவன் தருகின்ற அமைதி, இறைவன் தருகின்ற நற்சுகம், இவை அனைத்திற்குமே நீங்க ஏதாவது காசு கொடுக்குறீங்களா? காசு கொடுக்குறீங்களா? இல்லை. ஆக அழிந்து போகின்ற அனைத்திற்காக உழைக்கிறீர்கள், ஆனால் அழியாத விலை மதிப்பில்லாத இவற்றை நீங்கள் தேடி வரமாட்டேன்றீர்கள். அதனால்தான் எஸ்ஐயா சொல்றார், அங்கு இறைவன் அந்த எஸ்ஐயா இறைவாக்கின வழியாக சொல்லுகின்றார், நம் ஒவ்வொருவரையும் அந்த சுய ஆய்வுக்கு உட்படுத்துகின்றார். உணவில்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுவீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காக ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள் என்று. ஆக நமக்கு நிறைவு தருவது இறைவனுடைய ஆசீர், இறைவனுடைய மன்னிப்பு, இறைவனுடைய அமைதி, இறைவனுடைய சமாதானம், இதுதான் நமக்கு நிறைவு தருகின்றதாக இருக்கிறது. எனவே அதற்காக நாம் என்றுமே அந்த இறைவனை தேடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். எனவே வரக்கூடிய மெஸ்ஸியா இவை அனைத்தையும், இந்த மக்களுக்கு தேவையான அனைத்தையும் தருவார் என்ற ஒரு வாக்குறுதியை தான் இறைவாக்கினர் எஸ்ஐயா வழியாக அங்கு இறைவன் வாக்களிக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகம், இன்றைய திருப்பாடல் மிக அருமையான திருப்பாடல். அங்கு சொல்லப்படுகிறது, எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன, தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கிறீர், நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறீர். ஒருவேளை கடவுள் கையை மூடிட்டார்னா என்ன ஆகும் நம்முடைய நிலைமை? கடவுள் தன்னுடைய 2 கைகளையும் தாராளமாக திறந்திருப்பதினால்தான் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அவர் நிறைவேற்றுகின்றார். ஆக திருப்பாடல் சொல்லுவது போல, நீரே அவற்றுக்கு உணவளிக்க, நீரே உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நீர் நிறைவேற்றுகின்றீர். ஆக இறைவன் எப்படி தருகிறார் என்றால், தன்னுடைய 2 கைகளையும் திறந்து தாராளமாக கொடுக்கின்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார். இதை தான் இன்றைய நற்செய்தி வாசகம் குறிப்பாக அங்கு நாம் பார்க்கின்றோம். அங்கு இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பலுக செய்து 5000 பேர் உண்கின்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு புதுமையை செய்கின்றார். இது ஒரு விருந்து. ஆனால் இந்த நற்செய்தி பகுதி எந்த ஒரு சூழ்நிலையில் எழுதப்படுகிறது என்றால், எதை மையப்படுத்தி எழுதப்படுகிறது என்றால், இதற்கு முன்பாக 2 நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. ஒன்று, இயேசு தன்னுடைய சொந்த ஊரிலே நிராகரிக்கப்படுகிறார், மறுதளிக்கப்படுகிறார். அதை தொடர்ந்து இந்த நற்செய்திக்கு முன்பாக நாம் பார்க்கின்றோம், அங்கு திருமுழுக்கு யோவான் கொலை செய்யப்படுகின்றார்.
திருமுழுக்கு யோவான் கொலை செய்யப்பட்ட உடனே இயேசு அவருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன்னுடைய சகோதரர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். எனவே அவர் ஒரு தனிமையான ஒரு இடத்திற்கு, பாலைவனத்துக்கு சென்று அமைதியை தேடி செல்கின்றார். இறைவனிடம் செபிப்பதற்காகவும் அந்த அமைதியை தேடி தனியாக அவர் தனிமையான ஒரு இடத்துக்கு செல்கின்றார். ஆனால் அங்கே தனிமையாக இருக்க முடிந்ததா? என்ன ஆகுது? அங்கும் மக்கள் அனைவரும் அவரை தேடி செல்கிறார்கள். ஆனால் இறைவன் தனக்கு தனிமை தேவை என்று இவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றாமல் இல்லை. அவர்கள் வந்த உடனே அவர்களை சந்திக்கின்றார், அவருடைய தேவைகளை அங்கு நிறைவேற்றுகின்றார். ஆக இயேசு அங்கு அந்த இறை மக்களுக்கு போதிக்கின்றார். போதிக்கின்ற பொழுதுதான் நாம் பார்க்கின்றோம் அவர்கள் பசியாக இருப்பதை அவர் பார்க்கின்றார். எனவே சீடர்களை அழைத்து அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்கின்றார். ஆக இந்த விருந்திற்கு முன்பாக இன்னொரு விருந்து நடைபெறுகிறது. திருமுழு யோவான் கொலை செய்யப்படுவதற்கு முன்பாக ஏரோது வீட்டிலே ஒரு விருந்து நடைபெறுகிறது. நடக்குதா? ஒரு நடனத்தோடு ஒரு விருந்து அங்கு படைக்கப்படுகிறது. ஆனால் அந்த விருந்துக்கும் இயேசு கொடுக்கின்ற விருந்துக்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறது. அந்த விருந்து ஒரு ஆணவத்தின் விருந்து, அந்த விருந்து ஒரு சதி திட்டத்தினுடைய விருந்து, அந்த விருந்து ஒரு கொலைக்காரருடைய விருந்தாக அது மாறுகிறது. ஆனால் இயேசுனுடைய விருந்து அப்படிப்பட்ட ஒரு விருந்து அல்ல. இயேசுனுடைய விருந்து அன்பின் விருந்தாக இருக்கிறது, பசியை போக்கின்ற ஒரு விருந்தாக இருக்கிறது, பிறர் மீது அக்கறை கொண்ட ஒரு நபருடைய விருந்தாக இயேசு இருக்கிறது. ஆக ஒவ்வொரு திருப்பலியுமே இதை தான் கொண்டாடுகிறது. இது அன்பின் விருந்தாக, அக்கறையின் விருந்தாக, பிறருடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற விருந்தாக தான் இந்த திருப்பலி இருக்கிறது. இந்த திருப்பலியுடைய ஒரு முன் அடையாளம், இந்த நற்கருணையினுடைய முன் அடையாளம் தான் இயேசு செய்கின்ற அந்த புதுமையாக இருக்கிறது. எனவே இங்கு நாம் பார்க்கின்றோம், குறிப்பாக இயேசு இந்த ஒரு புதுமையை செய்கின்ற பொழுது அங்கு இந்த மக்களுடைய தேவைகளை அவர் பார்க்கின்றார். அந்த தேவைகளை பார்த்து அவர்களுக்கான அந்த ஒரு பணியை அவர் செய்வதை நாம் பார்க்கின்றோம். ஆக முதலிலே இயேசு அனைவருடைய தேவைகளையும் நிறைவேற்றுகின்றவராக இருக்கின்றார். இதுதான் இன்றைய அந்த நற்செய்தி பகுதி நமக்கு சொல்லுகின்ற செய்தி. அங்கு பல்வேறு தேவைகளோடு வந்திருக்கிறார்கள். உடல் தேவைகள், அங்கு மனதிற்கு தேவையான தேவைகள், அனைத்து தேவைகளும் இயேசு நிறைவேற்றுவதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, மக்கள் பசியாக இருப்பதை அவர் அலட்சியப்படுத்தவில்லை, மாறாக அக்கறை கொண்டு அவர் செயல்படுகின்றார். மூன்றாவதாக, இயேசுவை பொறுத்தவரை எதுவுமே குறைவானதல்ல. நீங்கள் 5 அப்பமாக இருந்தாலும் 2 மீன்களாக இருந்தாலும் அது இயேசுவை பொறுத்தவரை அது நிறைவானது தான். அவருடைய பார்வையில் எதுவும் குறைவானது அல்ல. நான்காவதாக, இயேசு நம்மிடம் என்ன இருக்கிறதோ, நம்மிடம் இல்லாததை இயேசு பார்க்கவில்லை. உங்ககிட்ட இத்தனை பேருக்கு தேவையான அந்த பொருளை இயேசு பார்க்கவில்லை. உன்னிடம் இல்லாததை இயேசு என்றுமே கேட்பதில்லை, பார்ப்பதில்லை. மாறாக உன்னிடம் இருப்பதை தான் இயேசு கேட்கிறார், உன்னிடம் இருப்பதை தான் இயேசு பார்க்கிறார். ஆக இங்கு இந்த இருப்பதை இயேசு அங்கு வல்லமையோடு பயன்படுத்துகின்றார். அதுதான் முக்கியம். நம்மிடம் இல்லாததை கேட்கவில்லை இயேசு, ஆனால் இருப்பதை தான் அங்கு கேட்கின்றார். ஆனால் நம்முடைய பிரச்சனைகள் என்னன்னா, காரணங்களை தேடுகின்ற மனதிலே கருணை எதிர்பார்க்க முடியாது. சீடர்கள் என்ன சொல்றாங்க? இத்தனை பேருக்கு இந்த உணவை எப்படி கொடுக்க முடியும்? ஆக காரணங்களை தேடுகின்ற மனிதர்களுக்கு அவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் கருணை எதிர்பார்க்க முடியாது. இங்கு இயேசு காரணங்களை தேடவில்லை, மாறாக கருணையோடு அங்கு செயல்படுகின்றார். அங்கு கருணையோடு செயல்படுகின்ற பொழுது இயேசு இன்று நமக்கு சொல்லுகின்ற செய்தி, இன்னைக்கு ஒருவேளை நம்மிடம் குறைவான திறமைகள் இருக்கலாம், நேரமாக இருக்கலாம், ஜபங்களாக இருக்கலாம், கனிவாக இருக்கலாம், நம்முடைய விசுவாசமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் என்னிடம் எதுவும் இல்லை என்று எப்பொழுதுமே சொல்லாதீங்க. எனக்கு நேரம் இல்லை, என்னால் உதவி செய்ய முடியாது, எனக்கு இந்த மரியாதை சேனைக்கு ஜபத்துக்கு வர முடியாது, அன்பிய கூட்டத்துக்கு வர முடியாது, இப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே முடியாது, இல்லை என்று மட்டும் நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். உங்களால் என்ன இருக்கிறதோ, என்ன முடியுமோ அதை தாராளமாக கொடுப்பதற்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். காரணம், இயேசு சிறியவற்றையும் அங்கு வல்லமை உள்ளதாக பயன்படுத்துகிறார். நாம் பார்க்கின்றோம், உதாரணத்திலே அங்கு தாவீது மிகப்பெரிய போர் வீரரா? சாதாரண சிறிய பையன் தாவீது.
ஆனால் ஆடு மேய்க்கின்ற அந்த சிறுவனை கொண்டு யாரை வீழ்த்துகிறார்? மிகப்பெரிய போர் வீரராக இருக்கின்ற வல்லமை கொண்ட யார? கோலியாத்தை வீழ்த்துகின்றார். அதே போல சாரபாத் பெண், கைம்பெண், தன்னிடம் அந்த கலவையில் சிறிய மாவு தான் இருக்குது, சிறிய மாவும் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. அந்த வேலைக்கு மட்டும்தான் அவர்கள் உண்ண முடியும். அடுத்த வேலை என்ன பண்ணணும்? சாக தான் போகணும். ஆனால் அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் அதை கொடுக்கிறார்கள். தங்களிடம் குறைவாக உள்ளதையே பகிர்ந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். பிறகு என்ன ஆகுது? அங்க இருக்கிற அந்த கிண்ணம் மாவு அங்கு குறைவே இல்லை, எண்ணெயும் குறையவில்லை, அந்த களத்தில் இருக்கிற எண்ணெயும் குறையவில்லை. ஆக இறைவன் நம்மிடம் குறைவாக இருப்பதை அங்கு பார்க்கவில்லை. இறைவனை பொறுத்தவரை எப்பொழுதுமே நிறைவாக தான் பார்க்கிறார். எனவே நம்மிடம் இல்லாததை இறைவன் கேட்கவில்லை, மாறாக நம்மிடம் எதை இருக்கிறதோ அதை தான் கேட்கிறார். நம்மிடம் இருப்பதை குறைவானதை கூட இறைவன் வல்லமையோடு செயல்படுத்தக்கூடியவர். ஆக இளைஞர்கள், நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், உங்களிடம் அது சிறியதாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் உங்களுடைய திறமைகள், நேரம், ஜெபம், மன்னிப்பு எதுவாக அது குறைவாக இருந்தாலும் அதை நிறைவான மனதோடு இறைவனுடைய கைக்கு மாற்றுங்கள். இறைவன் அதை பல்கி பெருகி அனைவருக்கும் பயன்படுத்துகின்ற விதத்திலே அதை மாற்றி கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆக இன்றைய நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிறருடைய தேவைகளிலே அக்கறை கொண்டவர்களாக இருக்கின்றோமா? ஒருவேளை நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், அன்பியமாக இருக்கலாம், நம்முடைய பங்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பிறருடைய தேவைகளில் நாம் அக்கறை கொண்டவர்களாக இருக்கின்றோமா? இரண்டாவதாக, நம்முடைய பரிவு வார்த்தைகளை மையப்படுத்தியதா அல்லது செயல்களை மையப்படுத்தியதா? இன்றைய வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம், இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். பரிவு என்பது அது ஒரு உணர்வு அல்ல. அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க இறந்துட்டாங்க, எனவே நான் என்னுடைய கண்ணீரை சிந்தி அதோடு என்னுடைய வேலையை முடித்து விட்டு செல்வது பரிவு அல்ல. மாறாக வார்த்தைகளால் அல்ல, மாறாக செயல்களால். இயேசு அந்த பரிவை செயல்களால் காண்பிக்கிறார். அந்த மக்களுடைய பசியை தீர்த்து வைக்கிறார். அதுதான் உண்மையான பரிவு. ஆக மற்றவர்கள் செய்வார்கள், மற்றவர்கள் கொடுப்பார்கள், மற்றவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று நம்முடைய பொறுப்பை தட்டி கழித்து செல்வதல்ல. மாறாக நாம் அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு செயல்படுகின்றோமா? நான் செய்கின்ற செயல்கள் சிறியதாக இருந்தாலும் செய்வது என்னுடைய பொறுப்பு என்று நாம் செய்கின்றோமா? ஆனால் இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, நாம் எதை செய்தாலும் ஊடக ஒளியில், நாம் எதை செய்தாலும் ஊடக ஒளியில், விளம்பர ஒளியில் நாம் செய்ய முயற்சிக்கிறோம். இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு எதுவுமே சின்ன ஒரு பொருளை யாருக்காவது கொடுத்தா கூட உடனே வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, என்னென்ன சமூக ஊடகங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டு விட வேண்டியது. ஆக நாம் செய்கின்ற செயல்கள் அனைத்துமே ஊடக ஒளியில், விளம்பர வெளிச்சத்தில் தான் நாம் செய்ய ஆசைப்படுகிறோம். ஆனால் உண்மையான மனநிலையோடு பிறகு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த மனநிலை நம்மிடம் இல்லாமல் போகிறது. இயேசு அப்படிப்பட்ட பொறுப்பை கேட்கவில்லை. மாறாக நீ செய்வது அது சிறியதாக இருந்தாலும் அது நிறைவாக அதை செய்யதான் இயேசு நமக்கு கற்றுத்தருகின்றார். அவ்வாறு செய்வதற்காக தான் இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அதே போன்று நான்காவதாக, சிறு துளி பெருவெள்ளம் என்று சொல்வார்கள். ஆக நம்மிடம் இருப்பது குறைவானதாக இருந்தாலும் அது நாம் நிறைவாக இறைவனுடைய கைக்கு நாம் மாற்றுவோம். இறைவன் அதை ஆசீர்வதித்து பழகி பெருகி மாற்றுவார். எனவே இறைவனை பொறுத்தவரை அங்கு எல்லாமே நிறைவானதாக தான் இருக்கிறது. எனவே அந்த ஒரு மனப்பான்மையில் நாமும் பொறுப்போடு நடந்து கொண்டு இல்லாதவர்கள் இது பசியோடு இருக்கின்றவர்கள், வறுமையில் இருக்கின்றவர்கள், மற்றவருடைய தேவைகளை புரிந்து கொண்டு அவருடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த ஒரு துணிவை நாம் பெற்றுக்கொண்டு வாழ வர வேண்டி நாம் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். கடவுள் ஒருவர் இருக்க
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்மிடம் இருக்கின்ற குறைவானவற்றையும் இறைவன் நிறைவாக்குவார் என்ற ஒரு மனநிலையோடு நாம் இறைவனைப் போல தாராள உள்ளத்தோடு நாம் செயல்படக்கூடிய இந்த அருளையும் ஆசிரியம் வேண்டி நம் ஒவ்வொருடைய தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்பத்தினுடைய தேவைகளுக்காக நாம் செபிப்போம். அன்பு இறைவா, திரு அவை தலைவர்கள், திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் கத்தோலிக்க இளைஞர்கள் இயக்க நிர்வாகிகள் அனைவரையும் இளைஞர்களின் சவால்களை புரிந்து கொண்டு அவர்களை நற்செய்தி வழியிலும் தலைமைத்துவம் பண்புகளிலும் வழி நடத்தவும் அரணாய் திகழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இளைஞர்களின் வாழ்வு மனிதனையும் மற்றும் சமூக பணிக்காக வழிகாட்டுபவரே எம் இறைவா. இன்றைய இளைஞர்கள் போதை மற்றும் இணைய அடிமைத்தனம், பயம், தாழ்வு மனப்பான்மை, தற்கொலை எண்ணங்கள் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு சாதி மத பிரிவினைகளுக்கும் வன்முறைக்கும் எதிராக சான்று பகிர்ந்து நீ தந்த திறமைகளையும் அன்பையும் ஏழைகளோடு பகிர்ந்து புது வாழ்வு வாழ அருள் தர வேண்டுமென்று அவர்களின் உள்ளங்களில் நேர்மறை எண்ணங்களையும் தன்னம்பிக்கையும் வளர்த்து சமுதாயத்தில் அமைதியையும் மனித நேயத்தையும் விதைக்கும் சான்றோர்களாக அவர்கள் திகழ அருள் பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்லாயனாம் இறைவா, அனைத்து பங்கு தந்தையர்களுக்காகவும் மற்றும் நீர் எங்களுக்கு அளித்த பங்கு தந்தைக்காகவும் மன்றாடுகிறோம். அவர் நற்செய்தியின் உண்மையான தூதுவராகவும் நல்மெய்ப்பேரின் மாதிரிலும் இயங்கி மக்களின் துன்பங்களிலும் மகிழ்ச்சியிலும் துணையாக நிற்க தேவையான உடல் நலத்தையும் ஆன்மீக பலத்தையும் தந்தருள வேண்டுகிறோம். அவர் சந்திக்கும் தனிமைகள், சவால்கள் மற்றும் மன போராட்டங்களின் போது உமது தூய ஆவியின் ஆற்றலும் வல்லமையும் அவரை வழிநடத்தும். அவர் ஆற்றிடும் இறைப்பணியின் வழியாக எங்கள் பங்கு சமூகம் விசுவாசத்திலும் அன்பிலும் வளர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பேரன்பின் இறைவா, இதோ இத்திருப்பலியில் கலந்து கொண்ட அனைத்து மக்களுக்காக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு தருகின்ற பேரன்பை பெற்றுக்கொள்ளவும் பெற்ற பேரன்பை பிறரோடு பகிர்ந்து வாழவும் அதன் மூலம் பல அற்புதங்கள் நம் வாழ்விலும் அனைவரின் வாழ்விலும் நடந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் இந்த நாள் இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாகும் தங்களுடைய கருத்துகளுக்காக வேண்டிய பொடிச்செவித்த அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடவும். மரித்து நித்திரை பாற்றி அடைய வேண்டும் என்று திருப்பலியை நினைவு கூறப்பட்ட அனைத்து ஆன்மாக்களையும் நாம் நினைவு கூறுவோம். இறைவன் அவர்கள் செய்த குற்றம் குறைகளை மன்னித்து அவர்களுக்கு நித்திரை பாற்றி தர வேண்டும் என்று செபிப்போம். குறிப்பாக கடந்த ஒரு வாரமாக இயற்கை சீற்றங்களினால் பாதிக்கப்படுகின்ற நம்முடைய வட இந்தியா பகுதியும் ஜப்பானும் இந்த இயற்கை சீற்றங்களிலிருந்து மீண்டு தங்களுடைய உடைமைகளையும் உறவுகளையும் இழந்து தவிக்கின்றவருக்கு நீர்தாமே ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் இருந்து அந்த மக்களை நீர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக செபிப்போம். அன்பு தந்தை இறைவா, இந்த நீய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் ஒவ்வொரு மீண்டும் இந்த கல்வாரி பலியில் ஒன்றிணைத்த அந்த மேலான கிருபைக்காக கொடைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பிறைவா, நீர் எல்லோரும் என்னிடம் வாருங்கள். இதோ காசு பணம் இல்லாதவர்களாக இருந்தாலும் நீர் என்னிடம் வாருங்கள், நான் உங்களை நிறைவாக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, இதோ உம்மை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அந்த நிறைவுக்காக நாங்கள் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய விண்ணப்பங்களுக்கும் மன்றாட்டுகளுக்கும் செபங்களுக்கும் நீர் செவிசாய்த்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாலும் நாதனுக்கு இதய தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாலும் நாதனுக்கு இதய தருகிறேன். பலியாகவே ஜீவ பலியாகவே, பலியாகவே ஜீவ பலியாகவே உள்ளதெல்லாம் அவரை பாதம் விரும்பினான் தருகிறேன். தன்னை தந்த தேவ
தருகிறேன். தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். சொந்த மகனை தந்து கடவுள் நம்மை மீட்கிறார். பழைய நிலைமைகளை மாற்றி புது வாழ்வு தருகிறார். சொந்த மகனை தந்து கடவுள் நம்மை மீட்கிறார். பழைய நிலைமைகளை மாற்றி புது வாழ்வு தருகிறார். மனதோவி மணமகனின் பாதம் வீழ்கிறேன். இசை மீட்டும் வீணையாக போற்றி புகழ்கிறேன். உள்ளமே அவரிலே ஒரு பாடல் பாடுவே. தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாளும் நாதனுக்கு இதை தருகிறேன். கல்வாரி காட்சியில் கலங்கும் உள்ளமே அந்த கருணையுள்ள தேவனின் வாழ்வில் இணைகிறேன். கல்வாரி காட்சியில் கலங்கும் உள்ளமே அந்த கருணையுள்ள தேவனின் வாழ்வில் இணைகிறேன். அவரின் அன்பை நீடாக என்னை தருகிறேன். அவரின் உறவில் என்னாலும் மகிழ்ந்து வாழ்கிறேன். தருகிறேன் மகிழ்கிறேன் அவரின் அன்பில் இணைகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். பலியாகவே தேவ பலியாகவே. பலியாகவே தேவ பலியாகவே. உள்ளதெல்லாம் அவரின் பாதம் விரும்பினால் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். சொந்த மகனை தந்து கடவுள் நம்மை மீட்கிறார். பழைய நிலைமைகளை மாற்றி புது வாழ்வு தருகிறார். சொந்த மகனை தந்து கடவுள் நம்மை மீட்கிறார். பழைய நிலைமைகளை மாற்றி புது வாழ்வு தருகிறார். மனதோவி மணமகனின் பாதம் வீழ்கிறேன். இசை மீட்டும் வீணையாக போற்றி புகழ்கிறேன். உள்ளமே அவரிலே புது பாடல் பாடுவேன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது திருவின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருளும் உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கைகளை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் ஆளும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வுக்கு வழிவகுத்து தந்தை அவரும்மிடம் விண்ணேறி வந்து வான்வீட்டின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த திருப்பலியினுடைய முக்கியமான நேரம் அன்று எவ்வாறு இயேசு அந்த மக்களிடமிருந்து அந்த குறைவானவற்றை தன்னுடைய வல்லமையுள்ள ஆசீர்வாதத்தினால் அதை நிறைவாக மாற்றினாரோ, அதே போன்று இன்று நம்மவரிடம் இருக்கின்ற அந்த குறைவானது, ஒருவேளை அது மன்னிப்பாக இருக்கலாம், உதவியாக இருக்கலாம், பிறருக்கு நம்முடைய நேரமாக இருக்கலாம், நம்முடைய திறமைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நாம் அனைத்துமே அந்த இறைவனுடைய கைக்கு மாற்றுவோம். நாம் நல்லது செய்வதற்கென்று குறைவாக இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய பொறுப்பை தட்டி கழித்து ஒதுங்கி நிற்காமல், இது இறைவனுடைய கைக்கு இந்த அப்பரசங்களோடு அதை அவருடைய இந்த காணிக்கைகளோடு அந்த இறைவனுடைய கைக்கு மாற்றி நாம் வல்லமையுள்ளதாக நிறைவுள்ளதாக நாம் பெற்றுக்கொள்ள வரவேண்டி நாம் அன்றாடவும். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகமெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமகொலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாவுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவன்
இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவன் எப்படி சிறியவற்றையும் தன்னுடைய வல்லமையுள்ள கரத்தினால் நிறைவுள்ளதாக மாற்றுகிறாரோ, அதே போல நம்முடைய இளைஞர்களிடம் இருக்கின்ற அந்த திறமைகள், அந்த ஆற்றல்கள், அந்த சக்திகள் குறைவாக இருக்கின்ற இவை அனைத்துமே இறைவன் அங்கு வல்லமையுள்ளதாக மாற்றித்தர வரவேண்டி நமது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த கத்தர் கற்பித்த செபத்தை அனைவரும் பொருளந்து பக்தியோடு இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் ஒவ்வொருடைய இடத்தில் இருக்கின்ற குறைவுள்ளது அனைத்தையும் தன்னுடைய வல்லமையுள்ள ஆசீர்வாதத்தினால் நிறைவுள்ளதாக மாற்ற தன்னுடைய திருவிருந்துக்கு அழைப்பு விடுக்கின்ற அன்பு ஆண்டவர் இவரை. இவரது விருந்துக்கு அழைக்க பெற்றோர் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆத்மா நலமடையும். தருவதற்கு
தீர விரைந்து வாரும் ஏழை நண்பரே. இறைவன் எழுந்தது எனக்கு என்னென்ன ஆனந்தம். இந்த ஏழையின் உறவினில் ஒன்றனானது என்னென்ன பேரின்பம். இறைவன் எழுந்தது எனக்கு என்னென்ன ஆனந்தம். இந்த ஏழையின் உறவினில் ஒன்றனானது என்னென்ன பேரின்பம். வானக வழியை காட்டிட வந்த மனிதரின் உணவாக. வானக வழியை காட்டிட வந்த மனிதரின் உணவாக. வாய்மையும் தூய்மையும் விலகிட எழுந்தார் வாழ்வின் உணவாக. நல்ல வாழ்வின் உறவாக அது வான்பட்டு உயர்ந்தாக. இரு நாட்டவரே என் தேவனே அன்பின் இயேசுவே எழுந்தாக. இறைவன் எழுந்தது எனக்கு என்னென்ன ஆனந்தம். இந்த ஏழையின் உறவினில் ஒன்றனானது என்னென்ன பேரின்பம். அன்பார்ந்தவர்களே, இளைஞர்கள் இந்த வருடம் துணிவோடு இருங்கள் என்ற லட்சண்யத்தோடு இந்த ஆண்டினை அவர்கள் இறைவன் பாதத்தில் சமர்ப்பித்து இறைவன் முன்னிலையிலும் நமது குடும்பம் என்னும் பங்கு தந்தையின் அதன் தலைவராக இருக்கின்ற நமது பங்கு தந்தையின் முன்னிலையும் இப்பொழுது உறுதிமொழி எடுப்பார்கள். அதை இவர்கள் சொல்ல சொல்ல திரும்பி சொல்வார்கள். இளைஞர்களின் பொறுப்பாளர் எபி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இளைஞர்கள் அனைவரும் தங்களது வழக்கரத்தை இருதயத்தின் அருகில் வைத்துக்கொண்டு உறுதிமொழி ஏற்போம். தமிழ்நாடு கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்தின் உறுப்பினர்களாகிய நாங்கள் எம் இயக்கத்தின் இலக்கான விடுதலை பாதையில் விடியலை நோக்கி என்பதை முழு மனதோடு ஏற்று உறுதியான மனதோடும் உண்மையான நம்பிக்கையோடும் மகத்தான உள்ளத்தோடும் வாழ்வோம் என உறுதி கூறுகிறோம். இயேசு எமக்கு கற்றுக் கொடுத்த அன்பு, உண்மை, துணிவு, சமத்துவம், சகோதரத்துவம், நம்பிக்கை, நீதி ஆகிய வாழ்வியல் மதிப்பீடுகளை உள்ளத்தில் ஏந்தியவர்களாய் சமூக நீதிக்கு ஆதரவாகவும் சமத்துவ உலகு நிறைவு காணவும் எம்மையே முழுமையாக அர்ப்பணித்து சமூக மாற்றத்தின் ஒளிக்கீற்றுகளாக செயல்படுவோம் என உறுதி கூறுகிறோம். இறை மனித வாழ்வுக்கு தடையாக உள்ள காரணிகளை இனம் கண்டறிந்து குறிப்பாக சாதியினையும் புறம் தள்ளி தனி மனித நிலை, குடும்பம், சமூகம், திரு அவை ஆகிய நிலைகளை புத்துணர்ச்சியுடனும் மாற்றத்தையும் உருவாக்கிட சிறந்த கருவிகளாக செயல்படுவோம் என உறுதியளிக்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு முறை இந்த பிள்ளைகளுக்கு நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். சிறப்பாக நம்முடைய பங்கிலே செயல்படுகின்ற புனித அந்தோனியார் இளைஞர்கள் இளம் பெண்கள் குழுவிலே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்ம பல நேரத்திலே குறைகளை தான் நாம் சொல்லுவோம். இது சரியில்லை, அது சரியில்லை
இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு. ஆனால் அதை நிவர்த்தி செய்வதற்கு நம்முடைய பிள்ளைகள் அனுப்புவோம்னா அது செய்ய மாட்டோம். ஆக இதுதான் நாம் செய்கின்ற தவறு. எனவே நாம் பொறுப்பு ஏற்பதற்கு நாம் மறுக்கின்றோம், ஆனால் குறை கூறுவதற்கு நாம் முதலிடம் நிற்கின்றோம். எனவே முதலிலே நாம் பொறுப்பு ஏற்றுக்கொண்டு அந்த பணிகளை செய்தோம் என்றால் அதில் இருக்கின்ற கஷ்ட நஷ்டங்கள் தெரியும். எனவே உங்களுடைய பிள்ளைகளை இந்த இளைஞர் குழுவிலே சேர்த்து அவர்களோடு இணைந்து பணி செய்ய உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறவங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் இறுதி ஆசிற்கு எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.